தமிழ் வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களை ஆப்பிரிக்காவின் 3 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுக்களை நடத்தி இருப்பதாகவும், ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சூடான், சோமாலியாவில் இருந்து விஸ்தரிக்கப்பட்ட சோமாலியா லேண்ட் ஆகிய 3 இடங்களுக்கும் இவர்களை அப்புறப்படுத்தலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேசியிருப்பதாக ஊர்ஜிதம் செய்யப்படாத செய்தி ஒன்று இன்று வெளியாகி இருக்கின்றது. இரகசியமாக இந்த பேச்சு நடைபெற்றாலும் கூட இது பற்றி பகிரங்கமாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கின்றது. சோமாலிலேண்ட் என்பது விஸ்தரிக்கப்பட்ட பகுதியாகும். இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார்கள். சோமாலியா, சூடான் இரண்டும் காசா போல போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடம்தான். இதைவிட காசாவில் இருந்து போர் புரிவது இலகுவானது என்று பாலஸ்தீன மக்கள் கூறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கனவுகள் பலிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதையே இந்த முடிவு காட்டுகின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது அமைதி ஒப்பந்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற அழுத்தமானது உக்ரைனை அவருடைய காலடி நோக்கி அழுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த நெருக்கடி ஐரோப்பாவிற்கு பெரும் பிரச்சனையாக மாறப்போவதாக புதிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. சென்ற வாரம் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகள் தனக்கு மேலதிக பணத்தை தராவிட்டால் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் ஒன்று நடக்குமாக இருந்தால் அதில் அமெரிக்கா பங்கேற்காது என்று தெளிவாக கூறியிருந்தார். ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா போருக்கு சென்ற பொழுது எல்லா நேட்டோ நாடுகளும் கூடவே வரவில்லை என்பது அவருடைய பழைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவை புறந்தள்ளி உக்ரைனை பாதுகாப்பதற்காக உக்ரைனிய போர்க்களத்திற்குள் அமைதி படை வடிவில் ஐரோப்பா இறங்குமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய பிரதானமான சுவிட்ச் அமெரிக்காவினுடைய கைகளிலேயே இருப்பதனால் ஐரோப்பாவினால் பெரிய அளவில் ஆட்டம் போட முடியாது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு பேர் கில் சுவிட்ச் என்று கூறுகின்றார்கள். மரண விசை என்பது இதனுடைய பொருளாகும். F-35 என்கின்ற அமெரிக்காவினுடைய அதிசிறந்த போர் விமானத்துடன் உக்ரைனுக்குள் இருந்து சண்டை செய்ய செல்வார்களாக இருந்தால் அமெரிக்கா அதற்கான சர்வீஸை நிறுத்துமாக இருந்தால் பெரும் பிரச்சனை வரும். உதிரி பாகங்களை அனுப்ப மறுக்குமாக இருந்தால் விமானங்கள் இயங்காது. சாப்ட்வேர் அப்டேட் என்று கூறப்படுகின்ற தரவேற்றம் செய்யாவிட்டால் உடனடியாக தொடர்ந்து இயங்க முடியாமல் போய் விமானமே அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். சேட்டலைட் தொடர்பாடல்களை நிறுத்தினால் விமானம் பறக்க முடியாது. F-35 கம்ப்யூட்டர் சிஸ்டம் முழுவதும் அமெரிக்காவினுடைய மைய கட்டுப்பாட்டிலேயே இருப்பதனால் ஐரோப்பிய நாடுகள் வெறுமனே பறக்கலாமே அல்லாமல் ஸ்டியரிங் அமெரிக்காவினுடைய கையில் தான் இருக்கின்றது. இந்தளவு நிலையில் அமெரிக்காவிடம் பிடியை கொடுத்துவிட்டு எப்படி அமெரிக்காவை விட்டு பிரிந்து தனியான ஒரு போரை நடத்த போகின்றார்கள் என்பது ஒரு கேள்வி. கிரீன்லாந்து நாட்டை காப்பதற்கு F-35 போர் விமானத்துடன் டென்மார்க் செல்லுமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்ற கேள்வியை பைனான்சியல் டைம்ஸ் கேட்டிருக்கின்றது. அமெரிக்க படைகளை தடுக்க முடியாது, அமெரிக்கா இவர்களுடைய விமானத்தை தடுத்துவிடும். சாஸ் ரூசோ இது குறித்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். டென்மார்க்கில் வாங்கப்பட்டிருக்கின்ற F-35 அமெரிக்க போர் விமானங்கள் அமெரிக்கா விரும்பாவிட்டால் ஆகாயத்தில் பறந்து தாக்க முடியாது. தாக்குதலும் விடுவதும் அமெரிக்காவின் கைகளில் தான் இருக்கின்றது. இதனால் தான் ஜெர்மனியில் ஒரு குழுவினர் அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்க வேண்டாம் என்று கூறி வருகின்றார்கள். காரணம் இதே பிரச்சனை வரும் என்று. ஆனால் ஜெர்மனிய அரசு அதை நிறுத்துவோமாக இருந்தால் அமெரிக்காவுடன் நேரடி பகை வந்துவிடும். எனவே இப்போதைக்கு அதை கூறுவதற்கு மறுத்திருக்கின்றது. மேலும் உளவு பிரிவு தகவல்களை அமெரிக்கா வழங்க மறுக்குமாக இருந்தால் ஐரோப்பாவினால் இயங்க முடியாது. இப்போது உளவு பிரிவு தகவல்களை அறிவதில் அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவு கருவியை உலகம் அறியாத அளவிற்கு பெருமளவில் பயன்படுத்தி இருக்கின்றது. ஏராளம் டேட்டாக்கள் சேகரிக்கப்பட்டு விட்டன. இவற்றை அடிப்படையாக வைத்து வர இருக்கின்ற தகவல்களை பாவிக்க முடியாவிட்டால் போரை வெற்றிகரமாக கொண்டு நடத்துவது கடினமாக மாறிவிடும். அவனுடைய NSA பிரிவு ஐரோப்பிய தலைவர்கள் உட்பட அமெரிக்க சாதாரண அப்பம்பிக்கின்ற அன்னம்மாவினுடைய கைத்தொலைபேசியை கூட பதிவு செய்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் உலகம் ஏமாற்ற முடியாத அளவிற்கான தகவல் சுரங்கத்துடன் இருக்கின்றது. இவை துப்பறியும் நிபுணர்களினால் துப்பறிய முடியாத தகவல்கள் ஆகும். இவற்றை வைத்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய உதவியை இழக்குமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய பலம் குன்றியதாகவே போய்விடும். மேலும் உளவு பிரிவு தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பிளான்டியர் உரிமையாளர் அலெக்ஸ் கார்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் சேர்ந்து விட்டார். இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பத்தான் அவர் செயற்படுவார். மேலும் ஐரோப்பாவில் இருக்கும் ஆயுதங்களில் 3/2 பங்கு ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களாக இருப்பதனால் அமெரிக்காவினுடைய தாக்கம் அதில் இருந்து கொண்டே இருக்கும். 2015-2019 வரையான கால பகுதியில் 52% ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்தே வாங்கப்பட்ட
கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இது ஒரு புதிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை மட்டமாக கருதுவாராக இருந்தால் ஆயுத ஏற்றுமதி பாதிப்படையும் என்பதும் கவனிக்கத்தக்கது. அமெரிக்க ஆயுதங்களே ஐரோப்பாவின் முதுகெலும்பாக இருக்கின்றன. அதற்கு பழகாவிட்டால், அப்டேட் ஆகாவிட்டால் அந்த ஆயுதங்களை வைத்து அடுத்த கட்ட போருக்குள் செல்ல முடியாது. எனவே நிலைமை மோசமடைய போகின்றது என்கின்றார்கள் நிபுணர்கள். நேற்று 99 பக்க அறிக்கையை ஐரோப்பா வெளியிட்டு அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு கடுமையான வரி விதித்தது தெரிந்ததே. அமெரிக்காவினுடைய விஸ்கிக்கு 50% வரி. இதற்கு பதிலடி கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் வெகு விரைவில் ஐரோப்பிய பொருட்களுக்கு 200% வரியை விதிக்கப் போகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க சந்தையில் இந்த பொருட்களை இனி விற்க முடியாது என்றும் எச்சரித்திருக்கின்றார். பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளினுடைய உற்பத்திக்கு 200% வரி விழுகின்ற பொழுது அதற்கு போட்டியான அமெரிக்க பொருட்கள் மிக இலகுவாக விற்பனையாகும். அமெரிக்க சந்தை அமெரிக்க பொருட்களினால் நிரவல் செய்யப்படும் என்றும் ஐரோப்பிய பொருட்கள் விற்பனையின்றி தேங்கி கிடக்கும் என்றும் கூறி சிரித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் மறுபடியும் கிரீன்லாந்து பற்றி பேசியிருக்கின்றார். கிரீன்லாந்து என்கின்ற நாட்டை நாங்கள் அடைவோம் என்று நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டை வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். 2 நேட்டோ நாடுகள், அதாவது இதற்கு உரிமையாக இருக்கின்ற டென்மார்க், இதை கைப்பற்ற முயற்சி எடுக்கின்ற அமெரிக்கா, இரண்டும் முரண்படுகின்ற பொழுது 2 நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஆர்டிகிள் 5 என்கின்ற உரிமை பற்றி பேச வேண்டிய பொறுப்புள்ள தலைவராக இருக்கின்ற மார்க் ரூட் அந்த இடத்தில் ஒரு ஜோக்கர் போல இருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ட்ரம்பினுடைய ஊடக மாநாடு சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள், கிரீன்லாண்டை எமதாக்குவோம், நான் நினைக்கின்றேன் அது நடக்கும் என்று. இரண்டாவதாக, அமெரிக்கா கிரீன்லாண்டை ஏன் பயன்படுத்துகின்றது என்றால் சர்வதேச ரீதியாக பெரும் ஆபத்துக்கள் வருகின்றன. அதை தடுப்பதற்கு கிரீன்லாண்டை தமது வசம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது அவருடைய கருத்தாகும். மூன்றாவதாக, அமெரிக்கா தன்னுடைய படைகளை கிரீன்லாந்து நோக்கி அனுப்பும் என்று கூறியிருக்கின்றார். நான்காவதாக, இது தொடர்பாக டென்மார்க் கிரீன்லாந்து நாடுகளுடன் தான் பேச இருப்பதாக தெரிவிக்கின்றார். ஐந்தாவதாக, கிரீன்லாந்தில் நடந்து முடிந்த தேர்தல் அபாரமானது என்றும் தமக்கு விருப்பமானவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்றும் ஜென்ஸ் பிரிட்ரிக் நீல்சன் அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆறாவது, அமெரிக்க அதிபரனுடைய இந்த கூற்றை வெற்றி பெற்ற ஜென்ஸ் பிரிட்ரிக் அடியோடு மறுத்திருக்கின்றார். ஏழாவதாக, டென்மார்க் என்கின்ற நாடு கிரீன்லாண்டினுடைய உரிமை நாடு என்று தான் கருதவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தட்டி கழித்திருக்கின்றார். எட்டாவதாக, பந்து மார்க் ரூட்டினுடைய காலடியில் நிற்கின்றது. அவர் கிரீன்லாந்து விடயம் தொடர்பாக பேசாமலே இருக்கின்றார், இனி பேச வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஒன்பதாவதாக, இப்போதைய கிரீன்லாந்து நாட்டினுடைய தலைவர் முட்டபி எக்ட ட்ரம்பினுடைய செயல்கள் போதும் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்படி இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது. கிரீன்லாண்டை கைப்பற்றுகின்ற விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எந்த சமரசமும் காணாமல் தொடர்ந்து இதையே பேசிக் கொண்டிருக்கின்றார். அதுபோல காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதிலும் அவருடைய கருத்தில் மாற்றம் இல்லை. கனடா தொடர்பாகவும் அவருடைய கருத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் விவகாரம் ஏதோ தற்செயலானது அல்ல, இது பாரதூரமான ஒன்றாகவே அமையப் போகின்றது என்பதன் அடையாளங்களாக இவை காணப்படுகின்றன. ஏட்டிக்கு போட்டியான ஒரு இடத்தை நோக்கி இவர்கள் செல்வதனால் இந்த விடயத்தில் போர்க்களமும் இது போலவே அமையப் போகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.